Hello friends, welcome to our channel Let's Crack with Hope. நம்ம வந்து டவுன் பிளானிங்கோட ஆன்சர் கீ டெரிவேட்டிவ் ஆன்சர் கீ பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்ட் 1 வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. தென் பார்ட் 2ல் வந்து இப்போ 26th கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்கலாம். 26th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the seismic refraction method cannot be used if the wave velocity in the lower layer is dash that in the upper layer. சரிங்களா? இந்த seismic refraction மெத்தடில் வந்து வேவ் வெலாசிட்டி வந்து லோயர் லேயரை விட அப்பர் லேயர் வந்து லெஸ்ஸாக இருக்குமா கிரேட்டர் தென்னாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி லெஸ் தென் அப்பர் லேயர். தென் 27th கொஸ்டின், an increase in compactive effort in laboratory compaction causes the OMC due to. சரிங்களா? நம்ம வந்து கம்பேக்ஷன் எஃபெக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது கம்பேக்ஷன் காஸ் வந்து ஓஎம்சி வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ டிக்ரீஸுங்கிறது வந்து கரெக்ட் ஆன்சர். தென் 28th கொஸ்டின். 28th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் இஸ் ஈக்குவல் டு. சரிங்களா? அப்போ வந்து அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த்தில் வந்து சாயில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த கம்பைன்டு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஒன் ஆஃப் த QU. சரிங்களா? தென் 29th கொஸ்டின். 29th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த வேல்யூ ஆஃப் கம்ப்ரெஷன் இன்டெக்ஸ் CV ஃபார் ஏ ரீமோல்டட் சாம்பிள் ஹோல் லிக்யூட் லிமிட் இஸ் 40% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்ப்ரெஷன் இன்டெக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். தென் டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா, ரீமோட்டட் சாம்பிள் இருக்கிறப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கீம்டன் எம்பிரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸ்கீம்டன் எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 0.007 WL-10. சரிங்களா? இப்போ வந்து நம்ம 0.007 இன்ட்டு 40 WL வந்து 40 மைனஸ் 10. சரிங்களா? இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.21. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஸ்கீம்டன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். தென் 30th கொஸ்டின், எ ஃப்ளோ நெட் கேன் பி யூஸ்டு டு டிட்டர்மைன் தி. நம்ம ஃப்ளோ நெட்டில் வந்து என்ன வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சீபேஜ், எக்ஸிட் கிரேடியன்ட் அண்டு அஃப்ளீட் ப்ரெஷர். ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். தென் 31st கொஸ்டின், த யூனிட்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் வால்யூம் சேஞ்ச். சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் வால்யூம் சேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. எம்வின்றது வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ நமக்கு MV ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்டிங்க அப்படின்னா, மைனஸ் டெல் வி பை வி டிவைடட் பை டெல் சிக்மா. சரிங்களா? இதில் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சிக்மா. இதுக்கு வந்து நோ வால்யூம் இதுக்கு நோ யூனிட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நியூட்டன் பர் mm². சரிங்களா? இதில் வந்து இன்வெர்ஸில் இருக்கிறதுனால இதில் நமக்கு எது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. தென் 31st கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் சி சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை நியூட்டன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தென் 32nd கொஸ்டின். 32nd கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த சென்சிட்டிவிட்டி ஆஃப் குயிக் கிளே. சரிங்களா? அப்போ சென்சிட்டிவிட்டி ஆஃப் குயிக் கிளே அப்படின்றது வந்து சென்சிட்டிவிட்டியோட கிளாஸிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். லெஸ் தென் 1 இருக்கும்போது அது இன்சென்சிட்டிவாகவும், 1 to 2 இருக்கும்போது அது வந்து ஸ்லைட்லி சென்சிட்டிவாகவும் இருக்கும். தென் 2 to 4 இருக்கும்போது மீடியம் சென்சிட்டிவ். சரிங்களா? 4 to 8ங்கும்போது வெரி சென்சிட்டிவ். 8 to 16ங்கிற போது ஸ்லைட்லி குயிக்கு. 16 to 32ன்ற போது மீடியம் குயிக்கு. 30 to 64ங்கிறது வந்து வெரி குயிக்கு. கிரேட்டர் தென் 64 அப்படின்னா எக்ஸ்ட்ரா குயிக். சரிங்களா? இதில் வந்து குயிக்குன்றது வந்து குயிக் லேவாக மாறுறது வந்து எப்போ பார்த்திங்க அப்படின்னா, அதோட இது வந்து 16 விட இன்க்ரீஸ் ஆகிறப்ப தான். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். 16 விட அதிகமாக இருக்கும்போது கிரேட்டர் தென் 60ன்றது தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர்.
தென் 33rd கொஸ்டின் அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஷாப் அப்படின்றது வந்து 40 to 60ன்றது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தோராயமாக தான் சொல்லிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா நாய்ஸ் லெவல் வந்து டே டைமாக அண்ட் நைட் டைமில் இருக்கும் சரிங்களா. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா டே டைமில் வந்து 75ம் நைட் டைமில் வந்து 70 இருக்கணும். தென் கமர்ஷியல் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா டே டைமில் வந்து 65ம் நைட் டைமில் வந்து 50 இருக்கணும். தென் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்துச்சுன்னா டே டைமில் வந்து 55 தென் நைட் டைமில் வந்து 45 இருக்கணும் சரிங்களா. அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இன்னும் வரல, டிஎன்பிசிக்கு வந்ததுக்கப்புறம் இதை செக் பண்ணிக்கலாம். தென் 34th question. The upward vertical rise of the flume from the stalk is called as neutral flume. Option D neutral flume என்றது வந்து correct answer. Then 36th question வந்து the process of decomposition of biodegradable solid waste is called as சரிங்களா. மக்கும் கழிவுகளை வந்து நம்ம மண்புழு மூலம் சிதைக்கிறதுக்கு வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்மி கம்போஸ்டிங். Then 36th question வந்து the reason for color development of nitrates is due to addition of சரிங்களா. இந்த கலர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நைட்ரேட்ஸில் வந்து எதை வந்து சேர்க்குறோம் அப்படின்னா சல்ஃபியூனிக் அண்ட் நாப்தலமைன். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Then 37th question. A sewer of 400 mm diameter and slope in 1/400. The running half full has a velocity of flow வந்து 0.82 meter square per second. What velocity of flow will be obtained? The slope made is 1 in 100 சரிங்களா. இதுக்கு வந்து நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Q equal to வேணும் நமக்கு வந்து இப்போ V2 வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மேனிங் ஃபார்முலா வந்து நமக்கு என்ன அப்படின்னா Q equal to A/n R/2/3 then S power 1/2. நம்ம வந்து மேனிங் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது V1 வந்து 0.82 மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் தென் S1 வந்து 1 in 400 கொடுத்துருக்காங்க. V2 வந்து நம்மளை கேட்டிருக்காங்க. தென் S2ஓட வேல்யூ வந்து 1 in 100 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஏரியா Q equal to AVன்னு போடுவோம். அப்போ ஏவும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா RNங்கிறதுலாம் வந்து கான்ஸ்டன்ட் சரிங்களா. அப்போ இந்த பக்கம் V இந்த பக்கம் வந்து √S வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ நமக்கு V2 divided by V1 equal to √S2 divided by S1 சரிங்களா. V2 தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். தென் V1ஓட வேல்யூ வந்து 0.82 equal to √S2ஓட வேல்யூ வந்து 1/100 தென் 1/400. இது வந்து நம்மளுக்கு டிவைடில் இருக்கிறதுனால மாறுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி மாறும்னா 400 divided by 100 மாறும். 0க்கும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா √4 எடுத்தோம்னா 2 சரிங்களா. அப்போ V2 equal to 2 into 0.82 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1.64 கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து 37க்கு வந்து கரெக்ட் ஆன்சர். தென் 38th சரிங்களா. 38th கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a waste water effluent வந்து 0.56 மீட்டர் கியூப் per second கொடுத்துருக்காங்க வித் a BOD வந்து 50 mg/L கொடுத்துருக்காங்க. தென் ரிவர்ஸ் வேர் த ஃப்ளோ இஸ் 28 மீட்டர் கியூப் per second தென் BOD வந்து 4 mg/L கொடுத்துருக்காங்க. then the BOD concentration in the stream at the point downstream of the point of confluence of waste water will be சரிங்களா. நமக்கு வந்து BOD மிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. BOD மிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு QS கொடுத்துருக்காங்க சரிங்களா. QS கொடுத்துட்டாங்க. தென் BOD S கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்தது வந்து QR இந்த 4 mgங்கிறது வந்து BOD R சரிங்களா. நமக்கு வந்து BOD மிக்ஸுக்கான ஃபார்முலா வந்து QR into BOD R plus QS into BOD S divided by QR
ப்ளஸ் QS சரிங்களா. இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு டவுன் அதனால் இப்போ கொடுத்துருக்கோம் சரிங்களா. அப்போ BOD மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு QRோட வேல்யூ வந்து 28, தென் BODRோட வேல்யூ வந்து 4 ப்ளஸ் நமக்கு வந்து QSோட வேல்யூ வந்து 0.56, தென் BODSோட வேல்யூ வந்து 50 டிவைடட் பை QSோட வேல்யூ வந்து 0.56 ப்ளஸ் QRோட வேல்யூ வந்து 28. இது எல்லாத்தையுமே நம்ம டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4.9 மில்லிகிராம் பர் லிட்டர். அப்போ நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 4.9 மில்லிகிராம் பர் லிட்டர்ன்றது கரெக்ட் ஆன்சர். தென் 39th கொஸ்டின் சரிங்களா. 39th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்கோம், த லோயர் மோஸ்ட் லெவல் ஆர் சர்ஃபேஸ் ஆஃப் எ சீவர் செக்ஷன் இஸ் நவுன் இஸ் இன்வெர்ட். ஆப்ஷன் டி இன்வெர்ட்ன்றது கரெக்ட் ஆன்சர். The free available chlorine in water is concentration of சரிங்களா. இந்த ஃப்ரீ அவைலபிள் குளோரினில் வந்து வாட்டர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது வந்து எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா HOCl ப்ளஸ் OCl மைனஸ். இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சின்றது கரெக்டு. பர்மனன்ட் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர் கேன் பி ரிமூவ்டு பை சரிங்களா. பர்மனன்ட் ஹார்னஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா சியோலைட் ப்ராசஸ், வாட்டர் சாஃப்டனிங் ப்ராசஸில் வந்து நம்ம ஹார்னஸை வந்து பர்மனன்ட் ஹார்னஸாக இருந்தால் ரிமூவ் பண்ணுவோம். இந்த ஆடிங் லைம், ஆடிங் ஆலம், பாலிங்ன்றதுலாம் வந்து டெம்பரரி ஹார்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அப்போ 41க்கு ஆப்ஷன் டின்றது கரெக்ட் ஆன்சர். 42nd கொஸ்டின் வந்து த வாட்டர் மெயின்ஸ் ஆர் டிசைன்ட் ஃபார் விச் டைம்ஸ் ஆவரேஜ் டிமாண்ட் அண்ட் சர்வீஸ் பைப்ஸ் வந்து விச் டைம் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வாட்டர் மெயின்ஸை வந்து மேக்ஸிமம் டெய்லி ஆவரேஜ் டிமாண்டில் வந்து டிசைன் பண்ணுவோம். இதுக்கு வந்து 1.8 Qன்றது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இங்கே 1.8 Q வந்து இல்லைங்கிறதுனால அது அப்படியே வச்சுருக்கலாம். தென் சர்வீஸ் பைப் வந்து 2 Q சரிங்களா. இது ரெண்டுமே வந்து நமக்கு ஆப்ஷனில் இல்லைன்றதுனால இதுக்கு டெரிவேட்டிவ் வந்ததுக்கப்புறமா நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் 43rd கொஸ்டின் வந்து எ பர்மியபிள் ஃபார்மேஷன் விச் இஸ் கேபபிள் ஆஃப் yielding appreciable quantities of ground water under gravity is known as an. எ பர்மியபிள் ஃபார்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ அக்யூஃபர் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தென் 44th கொஸ்டின் மாடல் டவுன் அண்ட் ரீஜனல் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் லா வாஸ் டிராஃப்டட் இன் சரிங்களா. மாடல் டவுன் அண்ட் ரீஜனல் பிளானிங்கோட லா வந்து 1960ன்றது வந்து கரெக்ட் ஆன்சர். The population of town in 500% and the land required for population is 5 acre. Calculate the net density of the population for acre கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து population density வேணும் அப்படின்னா number of people divided by land area. அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 500, லேண்ட் ஏரியா வந்து 5 ஏக்கர். பர் ஏக்கருக்கு வந்து நமக்கு பாப்புலேஷன் டென்சிட்டி கேட்டிருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 கிடைக்குது. அப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 100 தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி 100ங்கிறது கரெக்டு. தென் 46th கொஸ்டின் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லீகல் டூல்ஸ் டு அக்யூர் த லேண்ட் இஸ் சரிங்களா. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லீகல் டூல்ஸ் அக்யூர் த லேண்ட் வந்து நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் 1894. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரண்ட் ஆன்சர். லேண்ட் அக்யூஷன் ஆக்ட் 1894ன்றது கரெக்ட் ஆன்சர். 47th கொஸ்டின் வந்து த ஸ்டடி ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் லேண்ட் யூட்டிலைசேஷன் இஸ் டன் அக்கார்டிங் டு ஸ்காட் கமிட்டி. The strip of land is provided between freeways and street is neighborhood is called as. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து தெரியல. இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி கீவர்டும் செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தென் பார்க்கிங் ஸ்பேஸ் ஆஃப் ஃபார் ஏ கார் இஸ் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து 5.5 into 2.5 மீட்டர். 49th ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். 50th கொஸ்டின் வந்து அக்கார்டிங் டு சர் பேட்ரிக் கேட்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டவுன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு சரிங்களா. சர் பேட்ரிக்ஸ் கேட்ஸின் கூற்றுப்படி எத்தனை வகைகளாக நகரங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து ஒரு சரியான டெஃபினேஷனோட ஒரு ஆன்சர் கிடைக்கல. ஆன்சருக்கு வந்து இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். 51th கொஸ்டினுக்கும் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கல.
52nd கிடைக்கல. சரிங்களா? 53rd கொஸ்டின் வந்து ஒரு புதிய நகரத்தின் அடிப்படை தேவைக்கான காரணிகள் வந்து ஆப்ஷன் டி நகரத்தின் செயல்பாடு மற்றும் 53rd கொஸ்டின் வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் நியூ டவுன் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். சரிங்களா? பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் நியூ டவுனுக்கு வந்து டு டெவலப் ஏ கம்யூனிகேஷன் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டவுன். ஆப்ஷன் சி வந்து வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அண்ட் நேச்சுரல் ஃபியூச்சர் ஆஃப் சைட். ஃபங்க்ஷன் ஆஃப் டவுன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். சரிங்களா? இதுக்கு வந்து ஆப்ஷன் சி வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அண்டு நேச்சுரல் ஃபியூச்சர் ஆஃப் சைட்டுன்றது வந்து கரெக்ட் ஆன்சர். தென் 54th கொஸ்டின் வந்து ஃபோர்த் பிளேஸ் ஒர்க் ட்ரைட் கான்செப்ட் வாஸ் கிவன் பை சர் பேட்ரிக் ஹெடர்ஸ்ன்றது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 54க்கு டி தான் வந்து கரெக்டு. தென் 55 கொஸ்டின். 55 கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஃபைனைட் எலமெண்ட் மெத்தட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஃபைனைட் எலமெண்ட் வந்து மேட்ரிக்ஸ் மெத்தடோட எக்ஸ்டென்ஷன். இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தென் 56th கொஸ்டின் வந்து ரொட்டேஷனல் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் பிரிஸ்மெட்டிக் எலமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட் இஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தென் 57th கொஸ்டின் rotation at end B of simply supported beam AB of length L and uniform EI subjected to a moment acting at end A is M divided by 6 EA. Option C தான் வந்து correct answer. அடுத்து வந்து 58th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா when the stress is vertical inclined at 90 degree to the horizontal is சரிங்களா? the ஸ்ட்ரெட் வந்து வெர்டிக்கலாக இருக்கும், இன்க்ளைண்ட் அட் 90 டிகிரி அப்படின்னா அது ஸ்டான்சோனியாகவும் இருக்கலாம், காலமாகவும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பின்றது வந்து கரெக்ட் ஆன்சர். a long column has maximum crippling load was அப்படின்னா both end are hinged, both end are fixed, then one end is fixed and other end is hinged, then one end is fixed, other end is free. சரிங்களா? both end are hinged அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலானா பை ஸ்கொயர் இஐ டிவைடட் பை எல் ஸ்கொயர் வரும். அதே both end are fixed அப்படின்னா 4ல் வரும். சரிங்களா? அப்போ நமக்கு லாங் காலம் ஹேஸ் மேக்ஸிமம் கிரிப்ளிங் லோடுங்கிறது வந்து 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அப்போ both end are ஃபிக்ஸ்டுன்றது வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தென் 60th கொஸ்டின். 60th கொஸ்டின் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா the simply supported is beam is loaded 30 kN/meter as shown in figure. இஐயோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4 mmன்றது வந்து கரெக்ட் ஆன்சர். இதே போல் சிவில் அண்ட் ஜிஎஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.